உங்கள் விஜய் வழியில் செங்கோட்டையன் நான், தற்குறிகள் நடுவில் ஒரு அரசியல்வாதி. இதை பத்தி பேச போறோம். அன்பு உறவுகளே, உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு நன்றி. நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்கறதால தான் நம்ம அடிக்கடி காணொலிகள் போடுறோம். இப்ப காணொலிக்கு வாங்க. அதாவது இப்ப சமீபத்திய மிக முக்கியமான அரசியல் நிகழ்வாக நம்ம பாக்குறது கே செங்கோட்டையன் விஜயனுடைய தாவேக கட்சியில இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் இதுதான் ஒரு பரபரப்பான செய்தியாக இப்போது பார்க்கப்படுகிறது. இப்ப நம்ம இதுல முக்கியமா நம்ம எந்த ஆஸ்பெக்ட்ல பாக்குறோம்னா, இந்த செங்கோட்டையன் ஏறக்குறைய அதிமுக ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இருக்கிறாரு. அதாவது எம்ஜிஆர் டைம்லயே அவர் எம்எல்ஏ ஆயிட்டாரு. ஜெயலலிதா டைம்ல அவரு மந்திரி ஆனாரு. நிறைய பொறுப்புகள்ல கட்சியிலையும் சரியா ஆட்சியிலையும் சரியா அவர் பொறுப்புகள்ல இருந்தாருங்கிறத பாக்குறோம். ஜெயலலிதாவினுடைய மிகவும் நம்பிக்கையான ஒரு நபராக கொங்கு மண்டலத்திலிருந்து இருந்தாருங்கிறதும் ரொம்ப இந்த நேரத்துல முக்கியமா குறிப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம். ஏறக்குறைய 9 முறை அவர் எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு. நின்ன டைம்ல எல்லாமே ஒரு டைமை தவிர மீது எல்லா நேரமே வெற்றி பெற்றிருக்காருங்கிறத பாக்குறோம். ஆக ஒரு பழுத்த அரசியல்வாதி, அதிமுகவினுடைய ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு அரசியல்வாதியாக இருந்த இவர் இப்போது இவரை விட இளையவரான, அதே சமயத்துல அரசியல் அனுபவம் இல்லாத, தேர்தலிலே போட்டியிடாத ஒரு விஜயை நம்பி, அந்த கட்சியை நம்பி இவர் எப்படி வந்தாரு அப்படிங்கிறது தான் இப்ப இன்றைக்கு அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியிலும் சரி, இல்ல பொதுவாக அவரை 50 ஆண்டு காலம் அப்சர்வ் பண்ணிட்டு வர பொதுமக்களுக்குமே கேட்கிற கேள்வி இந்த கேள்விதான். அதாவது எம்ஜிஆரோட அரசியல் செய்தவர், ஜெயலலிதாவோட அரசியல் செய்தவர், இன்னும் என்ன பண்ணா எடப்பாடி பழனிசாமியோடையும் அரசியல் செய்தாருங்கிறத நம்ம ஏன்னா அவர் பேர்லயுமே அவர் மந்திரியா இருக்கிறத பார்க்கிறோம். இந்த சூழல்ல இவருடைய அனுபவம் ஒரு பக்கம் தாவேகாவுக்கு விஜய்க்கு ஒரு அனுகூலமா இருக்கும். கண்டிப்பா இந்த அனுபவத்தை வச்சு அவங்களை கைட் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் இதுல இருந்தாலும் கூட, அவரை இப்ப நம்ம கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, இவர் எம்ஜிஆரோடு இருந்தவர், ஜெயலலிதாவோடு இருந்தவர், எப்படி விஜயோட இவரால பயணம் பண்ண முடியும்? விஜயோட ஒரு பக்கம் பயணம் பண்றது ஈஸியா இருந்தா கூட, விஜயனுடைய அந்த தற்குறிகள் இருக்காங்கல்ல, அந்த ஃபேன்ஸ், அவங்க முழுவதுமாக அரசியல் படுத்தப்பட்ட தொண்டர்கள் கிடையாது. அவங்க எல்லாமே இன்னும் அந்த ரசிகர் மனப்பான்மையிலிருந்து இன்னும் வெளியே வரல. இன்னும் ரசிகர் குஞ்சுகளாக, அணில் குஞ்சுகளாக, ரொம்ப கேவலமான தற்கொலைகளாக இருக்கிற இந்த தொண்டர்கள் என்று அழைக்கப்படுகிற இவர்கள் மத்தியில இவர் எப்படி குப்பை கொட்ட போறாரு, இவர் எப்படி காலத்தை கழிப்பாரு, இவருக்கு அங்க என்ன மரியாதை இருக்கும்? விஜய்கிட்ட ஓரளவு ரெஸ்பெக்டை கமெண்ட் பண்ணா கூட இந்த தற்கொலைகள் மத்தியில இவர் என்ன மாதிரி அரசியலை செய்ய போறாருங்கிறது தான் மிக பெரிய ஒரு கேள்வி. இவருடைய அரசியல் அனுபவம் அந்த கட்சிக்கு பயன்படும் அப்படிங்கறத ஒரு பக்கம் நம்ம ஒத்துக்கிட்டு இருந்தாலும், இவருக்கு அங்க என்ன மரியாதை இருக்கும்? இவருடைய சொல்லுக்கு அங்க ரெஸ்பெக்ட் இருக்குமா? விஜய் கேட்டாலும் கூட இருக்கிற அந்த இடைப்பட்ட தலைவர்கள் மற்றும் இந்த தற்குறி அணில் குஞ்சுகள் இருக்காங்கல்ல, இவங்க மத்தியில இவருடைய சொல் எடுபடுமா? இவருடைய அரசியல் எடுபடுமா? அல்லது இவர் செய்து வந்த அரசியல் அனுபவங்கள் இவங்களுக்கு இவங்களை கட்டுப்படுத்துமா? அதாவது இன்ஃபேக்ட் இவங்களை கமெண்ட் பண்ண முடியுமா? விஜய் பேச்சுக்கே கட்டுப்படாதவங்க இந்த அணில் குஞ்சுகள், இந்த தற்கொலைகள் அப்படிங்கிறத நம்ம கரூர் சம்பவத்துல பார்த்தோம். இந்த நிறைய சம்பவத்துல நம்ம பாக்குறோம். அவரே மீறி அவங்க சோசியல் மீடியாவில் செயல்படுறதும், மரத்து மேல ஏறுறதும், கம்பி மேல ஏறுறதும், சேர் பெஞ்சுகளை உடைக்கிறதும், பொது சொத்துக்களை நாசம் பண்றதும் அவங்களுடைய பிஹேவியரை நம்ம பார்த்தோம். ஸோ விஜய் சொல்லியும், புதியானந்த் சொல்லியும், இல்ல கட்சி தலைவர்கள் சொல்லியும் கேட்காத இவர்கள் செங்கோட்டையன் சொல்லி கேட்டு விடுவார்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விதான் இப்போதைக்கு நமக்கு இருக்கு. இது இவர் எந்த அளவு இவர்களை கட்டுப்படுத்த முடியும், அல்லது இவர்களோடு பயணம் பண்றதுக்கு இது இசைவா இருக்குமா இவருடைய இந்த முடிவு? இவங்களோட இந்த டிராவலிங் ஈஸியா இருக்குமா? இவர் நினைக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளான ஒரு டிராவலிங் இவர் பண்ண முடியுமாங்கிறது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி ஏற்கனவே இவர் பண்ணி அரசியல் எல்லாமே ஒரு சீனியர்ஸான தலைவர்கள் தான். இவரை விட இவர் தலைவர்களா ஏற்றுக்கிட்டாங்க. எம்ஜிஆர் இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவும் சரி, இவரை விட அல்லது இவருக்கு அளவு வயசுல இவருக்கு அளவு இருந்தாலும், எம்ஜிஆர் இவரோட மூத்தவர். ஆனா ஜெயலலிதா இவர் வயசே இருந்தா கூட அவர் ஒரு மிகப்பெரிய தலைவியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்ங்கிறதால அவங்கள தலைவராக ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு அந்த தலைமை இடத்தை கொடுத்துட்டு இவர் ஒரு தொண்டராக செயல்படக்கூடிய வாய்ப்பு இவர் நல்லா தான் இவர் பயன்படுத்திக்கிட்டாரு. அப்படித்தான் இவர் இருந்தாரு அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ எம்ஜிஆர் வாழ்க, புரட்சி தலைவி வாழ்க அப்படின்னு சொன்ன இடத்துல இப்ப இளைய தளபதி விஜய் வாழ்க அப்படின்னு இவரால சொல்ல முடியுமா? இல்ல அவரை தலைவர்னு இவரால அழைக்க முடியுமா? இவருடைய அனுபவம் என்ன, இவருடைய வயசு என்ன, அதே மாதிரி கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி
இவருக்கு இருந்த நிலை என்ன, இந்த பொசிஷன் எல்லாம் மீறி இதுல இருந்து இறங்கி இவர் விஜயோட பயணம் பண்ண முடியுமா? சரி, விஜயோட பயணம் பண்றாருன்னு வைங்க, 1 to 1. அவருக்கு கீழே இருக்கிற இடைமட்ட தலைவர் இருக்காங்களா, புசி ஆனந்தா இருக்கட்டும், அருண்குமாரா இருக்கட்டும், இல்ல ஆதவ் அர்ஜுனா, இப்ப இந்த மாதிரி அரசியல் அனுபவம் இல்லாத இந்த ஆதாமிகளோட இவரால டிராவல் பண்ண முடியுமா? இவங்களை கூட விடுங்க, இவங்களை கூட எப்படியாவது இவருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க, இல்ல இவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடுறாருன்னு வைங்க. ஆனால் தற்கூரிகளான இந்த அணில் குஞ்சுகள்கிட்ட இவர் என்ன பாடுபட போறாரு? இவங்களை இவர் எப்படி இவங்களோட டிராவல் பண்ணுவாரு? இவர் சொல்றத இவங்க கேட்பாங்களா முதல்ல? அல்லது இவங்க அணில் குஞ்சுகள் இந்த தற்கூரிகளுடைய பாஷை இவருக்கு புரியுமா? ஏன்னா இவர் முழு நேர அரசியல்வாதியா இருந்தவர், மக்களோட மக்களா டிராவல் பண்ணவர், அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் சரி, அதிமுக தலைவர்கள் மத்தியும் சரி, கொங்கு மண்டலத்துல மிக ஒரு பிரபலமான ஒரு தலைவர் இவரு. ஸோ இவருக்கு அரசியல் மொழி தான் தெரியும், அரசியல் ரீதியா தான் பேச தெரியும், இல்ல அரசியல் முடிவுகள் தான் இவருக்கு எடுக்க தெரியும். அப்படியே கொண்டவர் இவங்களோட போயிட்டு ஒரு ரசிக மனப்பான்மையில எப்படி உறவாட முடியும்? இவர் எப்படி ரசிகரா மாறி விஜய்க்கு எப்படி ரசிகரா மாற முடியும்? விஜய் தலைவரா ஏத்துக்கிட்டா கூட ரசிக மனப்பான்மையில இவர் அந்த அளவுக்கு கீழே இறங்கி அடிமட்ட லெவல்ல இவரால் வேலை செய்ய முடியாது. ஏன்னா இந்த தற்கூரிகள் அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த அவங்களுடைய ரேஞ்சுக்கு இவர் இறங்கி வரலன்னா இவரே கூட அவங்க மட்டம் தட்டுவாங்க. இப்ப நம்ம இதுல பாக்குறோம்ல, சோசியல் மீடியால புசி ஆனந்தை எப்படி கலாய்க்கிறாங்க, இல்லைன்னு எல்லா தலைவர்களுமே ஆதவ அர்ஜுனாவை கூட எப்படி அவங்க கலாய்க்கிறாங்கிறத சமீபத்துல பாக்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது இதை செங்கோட்டையன் எப்படி சமாளிப்பாரு? அவருடைய அந்த அனுபவத்தை வச்சு இவங்களை இவரால் கட்டுப்படுத்த முடியுமா, இவங்களோட டிராவல் பண்ண முடியுமாங்கிறத நம்ம இந்த நேரத்துல சொல்லிக் கொள்கிற மிக முக்கியமான ஒரு கருத்து. இது அவரோட கட்சி தொண்டர்களுக்கும் சரி, அவரை ஃபாலோ பண்ண பொதுமக்களுக்கும் சரி இருக்கிற மிகப்பெரிய சந்தேகம் இந்த சந்தேகம் தான். இந்த மாதிரியான ஒரு அரசியல்வாதியாக இருந்தவர் எப்படி ஒரு ரசிக குஞ்சாக அல்லது தற்கூரியாக இல்லாட்டி ஒரு அணில் குஞ்சாக எப்படி மாறி செயல்பட முடியும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு சந்தேகம். ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இவர் ஏற்கனவே இருந்த இடத்துல 2 பேருக்குமே, எம்ஜிஆருக்கும் சரி ஜெயலலிதாவுக்கும் சரி, இவர் ஒரு கேள்வி கேட்காத அடிமையா தான் இருந்தாரு. அதே மாதிரி ஒரு ஊழல்வாதியாகவும் இருந்தாரு. அதே மாதிரி வாச்சாத்தி கலவரம் சமயத்துல இவர் அந்த நிகழ்ச்சிக்கு ஜெயலலிதாவுக்கு கண்மூடிக்கிட்டு சப்போர்ட் பண்ணவர் தான். அதனால இவர் எங்க இருந்தாலும் அந்த அடிமை புத்தியை வச்சு குழைச்சுவாரு. அதனால விஜயை அவர் தலைவராக ஏத்துக்கிறதுலையோ, இல்ல விஜய்க்கு ஒரு அடிமை ஆகுறதுலையோ, இல்ல தற்கூரிகளுக்கு அணில் தற்கூரிகளுக்கு அவங்க லெவலுக்கு கீழே இறங்குறதா இவருக்கு ஒன்றும் கஷ்டமா இருக்காது, அதனால இவர் எப்படியும் சமாளிச்சுடாருங்கிற மாதிரியான இந்த கருத்தும் நிலவுது. எது எங்க இருந்தாலும் ஒரு அரசியல்வாதியாக, முழு நேர அரசியல்வாதியாக 50 ஆண்டுகள் இருந்து செயல்பட்டு அந்த துணியில ஒர்க் பண்ண ஒரு தெரிஞ்சவருக்கு இந்த மாதிரியான ஒரு புதுவித ஒரு அரசியல் சூழல்ல செயல்படுறதும் சரி, ஒத்து போறதும் சரி, மிகவும் கடினமான காரியம் தான் அப்படிங்கிறதா நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிற கருத்தாகும். அடுத்த அமர்வுல வேற ஒரு விடயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.